வணக்கமேன் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க. ஸோ கூடவே லைக் போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். இந்த வீடியோவை உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை AST 16 சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110லேருந்து ஒரு 115 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதையில் இருந்தாவே போதுமானது. நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு நெல் வகையை சார்ந்த ஒரு நெல் ரகங்க, குண்டு அரிசி வகையை சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கை நடவாக இருந்தாலும் சரி, மிஷின் நடவாக இருந்தாலும் சரி, நாற்று விட்டு எத்தனை நாளில் நடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 நாள்லேருந்து ஒரு 25 நாளுக்குள்ளே நீங்கள் நடவு செய்யணுங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியா 3200 கிலோ நெல் மகசூல் பெறலாங்க இந்த ரகத்தின் மூலமா. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர் இருந்து ஒரு 130 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. உயர் விளைச்சலை தரக்கூடிய ஒரு நெல் ரக பட்டியலில் அம்பை AST 16 சொல்லக்கூடிய நெல் ரகமும் ஒண்ணுங்க. அதிகமாக தாக்கும் புழுக்கள் மற்றும் நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்துப்பூச்சி, இலை சுருட்டு, புகையான், இலை புள்ளி நோய், இலை கருகல் நோய், தண்டு துளைப்பான், இலை உரை அழுகல் நோய்க்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AST 16 சொல்லக்கூடிய எந்த நெல் ரகம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, நவரை, சொர்ணவாரி, குருவை ஆகிய 6 பட்டங்கள்லையும் இந்த நெல் ரகத்தை நீங்கள் நடவு செய்யலாம். அதிகப்படியான பழுப்பொழிவு காலங்களையும் அதிகப்படியான வெயில்தாக்கம் இருக்கும் காலங்களையும் இந்த நெல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். அதிகப்படியான வெயில்தாக்கத்தை தாங்கி வளரக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த AST 16 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிலை தாங்கி வளரும், பனியையும் தாங்கி வளரும், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்து இருக்குது. ஸோ மறக்காம நெல் ரகம் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி பயிர் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் AST 16 அம்பை 16 சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம். ஸோ அம்பை AST 16 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தோடைய ஒரு மூட்டை நெல்லின் விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1400 ரூபாயிலிருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இதுவே ஒரு கிலோ நெல்லின் விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்திற்கு இருக்கு. இந்த குண்டு அரிசி அதிகப்படியான இட்லி மாவுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நடப்பு ஆண்டில் TPC கவர்மெண்ட்டில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் இந்த நெல்லை எடுத்துக்கிறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். அதே போல் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த ரகத்துக்கு இருக்குது. அனைத்து வெப்ப சூழ்நிலைகளும் ஏற்று வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. ஸோ நீங்கள் விதைநெல் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை AST 16 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை நீங்கள் வாங்கி பயிர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல மகசூலை தரக்கூடிய ஒரு நெல் ரகத்தில் இதுவும் ஒன்று. இந்த நெல் ரகத்துக்கு பார்த்தீங்கன்னா உர செலவு பார்த்தீங்கன்னா கணிசமாகவே கம்மியாகும், உரம் அதிகமாக எடுத்துக்காது. ஸோ நல்ல ஒரு விளைச்சலை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கதிர் பருவத்தில் நீங்கள் எதெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் போடணும். நிறைய விவசாயிகள் யூரியா பயன்படுத்துவீங்க. அந்த மாதிரி நீங்கள் யூரியா பயன்படுத்துவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த AST 16 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் கீழே படுக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கதிர் வரும் காலங்களில் இந்த நைட்ரஜன் அளவை குறைச்சிருங்க. நைட்ரஜனே நீங்கள் போட வேண்டாம். ஸோ அதில் அமோனியம் சல்பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோனியா வடிவில் இருக்கிற நைட்ரஜன் இருக்கிறதால உங்களுக்கு நல்ல ஒரு கதிர்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மணி முத்தி பால் ஏறும், நல்ல ஒரு வெயிட் கிடைக்கும், நல்ல ஒரு நெல் கலர் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரியா அந்த டைமில் தவிர்த்துட்டு பொட்டாஸ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கதிரோரம் காலங்களாக போட்டாவே போதும். நீங்கள் யூரியா போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வயல் கீழே படுத்துரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் இழப்பு ஏற்படும். நிறைய நெல் கதிர்களை பார்த்தீங்கன்னா பதிர் அடிச்சிடும். பதிர் அடிக்காத வண்ணம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்ரஜன் அளவு பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பயிருக்கும் கிடையாது, எந்த பயிருக்கு போட்டாலும் நைட்ரஜன் சத்தை கொஞ்சம் குறைவாகவே போட்டால் நல்லதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் யூரியாவில் நைட்ரஜன் சத்துக்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46% உள்ள ஒரே ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்க உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நிலை உரத்தில் யூரியாவும் ஒன்று. அமோனியம் சல்பேட் பிளஸ் அமோனியம் நைட்ரேட் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோனியம் நைட்ரேட்டாகவும், சல்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23% இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நெல்லின் வயல் பார்த்தீங்கன்னா சீரான வளர்ச்சியும் அது மட்டும் இல்லாமல் சீரான கதிர் தன்மையும் சீரான ஒரு பால் ஏறும் தன்மையும் பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு கூட்டி தர்றதால உங்களுக்கு அதிகப்படியான பதிர்கள் அடிக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல நெல்மணிகள்
குண்டு குண்டா முத்தி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுதல் மகசூல் பெறலாம். ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ 30 மூட்டை தான் விளையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ இந்த பொட்டாஸ் ப்ளஸ் அமோனியம் சல்ஃபேட் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விளைச்சல் பெறலாம். ஸோ பொட்டாசியம் கடல் நீரில் ஆவியாவதன் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. ஸோ என்பிகே உரங்களின் தண்ணீரில் கரையக்கூடிய வகையில் இருக்கும் என்பிகே உரங்களின் டிஏபி அடிப்படையிலான உரங்களின் சில வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிகே, அதாவது 12, 32, 16 சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்பிகே 20, 20, 20 சொல்லுவாங்க. என்பிகே 13, 0, 45 சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரூட்ட உரம் சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் காம்பினேஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் நிலை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் நிலை உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் நிலை உரத்தில் வரும். ஸோ நம்மளுக்கு பயிர்களுக்கு பெரும்பாலும் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை உரமும் பேரூட்ட உரமும் தான் கொடுப்போம். ஸோ அடுத்தபடியான வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. அதில் இணையணும்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெய்லியான விலைவாசிகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கிராம விவசாயி பாய்ச்சிட்டேன்.